இன்றைக்கி நம்ம சமையல் டிப்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நிறம் மாறாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதை இன்றைக்கி செய்து காட்டுறேன், பார்ப்போம். அதுக்கு பூண்டு ஒரு 100 பல் உரிச்சு எடுத்துக்கோங்க. 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்தால் இது 75 கிராம் எடுத்தால் போதும். இஞ்சி இது கொஞ்சம் குறைவாகவே எடுத்தால் போதும். ரெண்டும் சமமாக வேண்டாம். நம்மளுக்கு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது, அது நல்லா இருக்கும். அதனால் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க பூண்டை விட. ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம கல் உப்பை நல்லா இந்த தண்ணி இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இந்த கல் உப்பில் ஈரப்பதம் இருக்கும். இதை இப்போ நம்ம இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் நம்ம ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்துடணும். ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். நல்லா வறுத்தாச்சு. நான் கல் உப்பு வீட்டில் இருந்தது, அதனால் கல் உப்பு வறுக்கேன். நீங்கள் தூள் உப்பு கூட வறுத்து அதே மாதிரி ஆட்டிக்கிடலாம். இப்போ போதும், இவ்வளவு வறுத்தது போதும். இப்போ கொஞ்சம் ஆற வச்சு, உப்பை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறம் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், வறுத்த உப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இஞ்சியை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பூண்டு. கைப்படக்கூடாது, கையை தொட்டுறாதீங்க, அதில் கெட்டு போகும். கைப்பட்டுச்சுன்னா கெட்டு போகும். இப்போ நான் ஒரு 100 கிராம் பூண்டு 75 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூனு கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த உப்பாக இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி விட்டோம்னா கெட்டு போயிடும். தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம உப்பில் ஈரப்பதம் இருக்குன்னு தான் அந்த உப்பவே வறுத்து சேர்க்குறோம். அதனால் நீங்கள் தண்ணி விட்டுறாதீங்க, கெட்டு போயிடும். இது பேஸ்ட்டு கெட்டு போயிடும். இப்போ மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த உப்பு 3ஐயும் போட்டு இப்போ ஆட்டியிருக்கேன். இது கெட்டு போகாது. உப்பு போட்டு ஆட்டினோம்னா கெட்டு போகாது. நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், நான் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தது, அதனால் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதை ஒரு 2 சுற்றி எடுத்துருவோம். நீங்கள் நான் நல்லெண்ணெய் வீட்டில் இருந்ததுனால நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நெய் இருந்தால் கூட கொஞ்சம் நெய் விட்டு நம்ம இப்படி ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கைப்படக்கூடாது, கைப்படாமல் ஆட்டணும். கரண்டி ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு 2 சுற்று ஓட விடுவோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு காற்று புகாத டப்பாவில் டைட்டாக போட்டு டைட்டாக மூடி, காற்று புகாத டப்பா இதே மாதிரி ஒரு டப்பா எடுத்து இதுக்குள்ளே போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு தேவையானப்போ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கைவிடக்கூடாது. இப்போ நம்ம இதில் போட்டு மூடி உள்ளே வச்சுருவோம். பாருங்க, இதே மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.